மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடையுங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாப்பிக்கே வித்தியாசமான ஒரு டாப்பிக்காக இருக்க போது. எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன கேட்க வரேனாக்கா, எத்தனை பேருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலோ சர்ச்சுக்கு போக வச்சு இதுக்கு ஸ்கூல்லையோ காலேஜிலோ நீங்கள் சேரும் போது ஒரு ஆதார் கார்டை பெற்றுறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. அப்போ எத்தனை பேர் கேட்பாங்க, உங்களுடைய பர்த் மார்க் என்னன்னு கேட்பாங்கல்ல. பர்த் மார்க், உங்களுக்கு என்ன அடையாளம் உங்களுடைய சரீரத்தில் இருக்குது, அச்சடையாளங்கள் என்ன இருக்குது சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன இருக்குது? மச்சம், அப்புறம் வேற மறு, அப்புறம் தழும்பு. தழும்புலாம் மறைஞ்சிடும், அதெல்லாம் கொடுத்துடாதீங்க. என்ன, இங்கே தான் பேர்ன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ன் ஆகிட்டு அந்த தழும்பு மறைஞ்சிடும். ஸோ வேற என்ன நீங்கள் கொடுக்குறீங்க? எந்த அச்சடையாளங்களை கொடுக்குறீங்க? ஒருத்தர் ஒரு அச்சடையாளங்களை கொடுப்பீங்கல்ல. ஒவ்வொரு பர்த் மார்க், உங்களுடைய பர்த் மார்க் இங்கே இருக்குது மச்சம், அங்கே இருக்குது மச்சம். என்ன, அங்கே போய் கஷ்டப்பட்டு தேடுவீங்க. என்ன, டாக்டர் கேட்பாரு, என்ன உங்கள் பர்த் மார்க் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்போது நம்மளுக்கு இதை கேட்பாங்க அப்படின்ட்டு. என்ன, அது ஸ்டேரெல்லாம் பத்திரப்படுத்தி ஸ்டைலாக சொல்லுவீங்க. எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு மறு இருக்கும், அதை தான் நான் கொடுப்பேன். போக என்ன ஆச்சுனாக்கா, ஐயோ என்ன உங்களுக்கு கடுகு ஒட்டின்னு இருக்குது, இங்கே குட்டி கடுகு மாதிரியே இருக்கும். எல்லாரும் எடுத்து பிடிச்சி இழுக்க வருவாங்க, இது மறுப்பா இது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதை எடுத்துட்டேன் நான். இன்னத்துக்கு வம்பு அதை வச்சுக்கிட்டு என்ன எல்லாம் பிடிச்சி இழுக்க வராங்களேன்னு சொல்லிட்டு போய் எடுத்து விட்டேன். ஸோ அந்த மாதிரி பர்த் மார்க் நம்மளுக்கு பிறக்கும் போதே சில மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ உன் பிறப்பின் அடையாளங்கள், இதுதான் டாப்பிக்கே, உன்னுடைய பிறப்பின் அடையாளங்கள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது ஒருவரை அடையாளம் கண்டுபிடிக்க முக்கியமாக பிள்ளைகளை வைத்து அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிப்பாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் நான் போகல, அந்த கூட்டத்துக்கு நாங்கள் குருக்கள் இருக்கிறப்போ ஐசக் போயிருக்கிறார். ஐசக் வந்து என்ன ஒரு 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். போனப்போ ஒருத்தவங்க பார்த்து இங்கே வா கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் போனவொடனே கேட்டிருக்கிறாங்க, நீ மின்னிசாராவுடைய பையனான்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவங்க. என்ன எப்படின்னாக்கா, உங்கள் அம்மா மாதிரியே உனக்கு கண் இருக்குது. எப்படி பாருங்க, கண்ணை வச்சு கண்டுபிடிப்பாங்க, வாயை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பா மாதிரியே மூக்கு வந்திருக்குது. இந்த அச்ச அடையாளங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம்ல, மறு மச்சம் இதை மட்டும் சொல்லிடுறோம். உங்கள் அப்பா மாதிரியே மூக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் அம்மா மாதிரி மூக்கு, அப்பா மாதிரி மூக்கு. எந்த மூக்கு நல்லா ஆகுதோ அதை செலக்ட் பண்ண வேண்டியது, எந்த கண்ணு நல்லா ஆகுதோ அந்த கண்ணை செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அப்பா மாதிரியே முடி வந்திருக்குது, அம்மா மாதிரியே முடி வந்திருக்குது. இதெல்லாமே ஒரு அடையாளங்களாக மற்றவங்க பார்க்குறாங்க நம்மளை. ஸோ நமக்கு என்று சொல்லி ஒரு பர்த் மார்க் இருக்கும்போது அதை வந்து அந்த மறு மச்சம் அப்படிலாம் நம்ம சொல்லிப்போம். அதாவது சிலருக்கு 6 விரல் இருக்கும், 6 விரல் காலில் இருக்கும், கையில் இருக்கும். இந்த வித்தியாசங்களோடு நம்ம என்ன பண்ணுவோம், இதை தான் நம்ம சர்டிஃபிகேட்டில் அதை நம்ம கொடுப்போம். இதையும் மீறி வேற அச்சடையாளங்கள் நமக்கு இருக்குதுனாக்கா, ஜாதி, மதம், பெயர்கள், கலரு, செயல்கள், பேச்சு, இதெல்லாம் வைத்து நம்மளுடைய பிறப்பின் அடையாளமாக நம்ம வச்சுருப்போம். என்ன, நீ நல்லா பேசுனீங்கனாக்கா உங்கள் பிள்ளை அவங்க 5 அடினாக்கா இது 10 அடி, அந்த மாதிரி வச்சு பேசுவோம். ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டோம், பெயரை விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த 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 மதத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்புறம் வந்து ஜாதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 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 ஜாதியுடைய பெயரில் வரும். என்ன பெயரில் வரும், முதலியார், நாடார் அப்படின்ட்டு இந்த பெயரில் வரும். அதுலேயும் நம்மளுடைய அச்சடையாளங்களை என்ன பண்ணுவோம், காட்டுவோம். ஸோ இப்படியெல்லாம் உலகம் வந்து நமக்கு ஒரு பர்த் மார்க் கொடுக்குது. என்ன புரியுதா? நமக்கு ஒரு பர்த் மார்க், அச்சடையாளங்களை கொடுக்குது, நமக்கு உலகம் கொடுக்குது. இந்த அச்சடையாளங்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுனாக்கா, அதாவது நம்ம கண்ணால் கண்டு மாம்சத்தில் அதை அடையாளப்படுத்தி பேசிக்கிறோம். மாம்சத்தில் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இது இவங்களுடைய மக, அவங்களுடைய மக அப்படின்னு மாம்சத்தில் அடையாளப்படுத்தி பேசிக்கிறோம். இங்கே ரோமர் 8வது அதிகாரம், என்னோடு கூட நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை வச்சிருக்கிறவங்க. ரோமர் 8வது அதிகாரம்
8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, 1வது வசனம், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் போட்டுக்குது பாரு. மாம்சத்தின்படி நடவாமல், அந்த மாம்சத்தின்படி நடக்கிறது தான் இந்த அச்சடையாளங்கள்லாம். நான் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்ன அந்த அச்சடையாளங்கள்லாம் நம்ம மாம்சத்தில் வச்சு பேசுறது. மாம்சத்தின்படி நடவாமல் போட்டிருக்கிறார். அதிலே 4வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போட்டிருக்கிறாரு மாம்சத்தின்படி நடவாமல். ஸோ இதெல்லாமே நம்ம மாம்சத்தில் வச்சு பேசுகிற ஒரு அச்சடையாளங்களாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வித்தியாசங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அச்சடையாளங்களா. 5வது வசனம் பார்க்குறோம் அதே அதிகாரத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நான் எப்படி பார்ப்பேனாக்கா, அவங்க அம்மா மதிய ஜெபிக்குது பாரு, அவங்க அம்மா அப்பா மதிய பிரசங்கம் பண்ணுது பாரு, அவங்க அம்மா அப்பா மதிய ஊழியம் செய்து பாரு. இந்த மாதிரி காரியங்களை அச்சடையாளங்களாக நமக்கு வேண்டும். புரியுதா? இந்த மாதிரி அச்சடையாளங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? ஸோ வேதத்தில் பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடக்கும்போது தான் இந்த மாம்சமான காரியங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல, மச்சம், மறு, அவங்க அம்மா மாதிரி கண்ணு, அவங்க அப்பா மாதிரி மூக்கு, இப்படிலாம் வச்சு பேசும்போது 7வது வசனமும் பாருங்க, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள். ஸோ நம்ம மாம்சத்தில் பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோன்னே புரியாது. இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்களுடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். எப்படி இருக்கிறாங்க பாரு, இல்லை எப்படி இருக்கிறாங்க, எப்படி உயரமாக இருக்கிறாங்களா, குள்ளமாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய சிந்தனைகளாக வச்சு பேசுவோம். 7வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு போட்டுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசும்போது ஒருவேளை நம்ம எதிர்க்க போய் பேசிட்டா அது ஹர்ட்டாகவும் ஆகும், அது தேவனுக்கு ஒரு பகையாகவும் இருக்கிறது. அதிலே பாருங்க, அதில் 8வது வசனமும் பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தா ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம எதுவுமே பேச தெரியாது. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சத்திலேயே அவங்கள பார்த்துட்டு இருப்போம். அவங்க குள்ளமாக இருக்கிறாங்களா, உயரமாக இருக்கிறாங்களா, சுற்ற முடியா, நீள முடியா, அந்த முடியா, இப்படியா அப்படியா, வெள்ளையா இருக்கிறாங்களா, கலராக இருக்கிறாங்களா, இதை தான் வச்சு பேசுவோம். அது குழந்தை பிறந்துட்டா போதும், இல்லை இது எங்கள் குடும்பம், அது உங்கள் குடும்பம், இப்படி தான் பேசுவோம். பார்த்தீங்களா? அச்சடையாளங்களை பதித்து வச்சிடுறோம். நான் குழந்தைய பார்க்கும்போது இது சரியான ஒரு பிரசங்கியாக வரும், இது சரியான, நான் டிவைனை பார்த்து அப்படி தான் சொல்லுவேன், சரியான வர்ஷிப் லீடர் இது. ஏன்னா அந்த மாதிரி கற்றுவாங்க அவங்க, சரியான பிரசங்கியாளராக வருவாங்க, போல்டாக வரும். இப்படி ஒரு அச்சடையாளங்கள் அவங்க மேலே நம்ம பதித்து வைக்கும் போது அது ஆசீர்வாதங்களாக அவங்களுக்கு போகிறது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு வித்தியாசமான மெசேஜ். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் தெரிந்தும் தெரியாமலும் சுய பலத்தினாலும் சுய குணங்களினாலும் சுய சிந்தையோடு சுய பெருமையோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி தான் நம்ம பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த 8வது வசனம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதம் வாசித்து நம்மளுக்கு சங்கீதம் தான் நம்மளுக்கு நல்ல வாக்கு தத்தமாக இருக்குது. இந்த ரோமன்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்க மாட்டோம், நிறைய பேர் வாசிக்க மாட்டீங்க, புரியாது. என்ன இது, என்ன மாம்சத்தை பற்றி பேசுறாரு, அதை பற்றி பேசுறாரு, நம்மளுக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ஆவி ஆவி உங்களுக்குள் இருந்தால், தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதா? இப்போ நான் சொல்கிறேன், இந்த மெசேஜை நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த அச்சடையாளங்கள்லாம் பேசுனீங்களே, ஸோ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நம்ம அப்படி பார்க்காதீங்க இனிமேல் யாரையும். சரியான வர்ஷிப் லீடராக இருக்கிறாங்க, சரியான ப்ரீச்சராக வருவாங்க, சரியான ஒரு பிரசங்கியாராக வருவாங்க, ஜபிக்கிற ஆளாக வருவாங்க, அப்படி போடுங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவங்க மேலே பாயணும், அவங்க மேலே பாயணும். தீபிகா பாட்டு பாடிட்டே இருக்கும்போது, வர்ஷிப் லீட் பண்ணும்போது நான் கிட்ட போய் சொன்னேன், நல்லா ஸ்ட்ராங்காக பாடு அப்படின்னு. ஏன்? எனக்கு தெரியும் அந்த ஆவி அதுக்குள்ளே இருக்குதுன்ட்டு, அதால் பாட முடியும் அப்படின்ட்டு. ஸ்ட்ராங்காக பாடு, போல்டாக பாடு அப்படின்ற நான் நினச்சி பார்த்துக்கங்க. இப்படிப்பட்ட ஆவிகள் எனக்குள்ள கிரியை செய்தா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம உண்மையாகவே பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதிலேயே 14வது வசனம் பார்க்கலாம். 8வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டாதான் நீங்க புத்திரர், அவங்களுடைய மகனும் மகளுமா இருக்க முடியும். ஆவியானவருடைய மகனும் மகளுமாக இருக்க முடியும். என்ன? அதனால அதையும் பார்த்துக்கங்க. 15வது வசனம் பார்த்தீங்களா, 8:15, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது பெரிய பாக்கியம், உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அச்சாடையாளங்களை நீங்க வீட்டுக்குள்ள பேசுவீங்க, அவங்க அப்பா மாதிரியே பண்றான் பாரு, அவங்க அம்மா மாதிரியே பண்ணு பாரு. அம்மா புள்ள அப்பா புள்ளன்னு வேற திருப்பி பிரிச்சு பேசிப்பாங்க வேற. நீ அம்மா புள்ள நீ அப்பா புள்ள, அதனால கஷ்டப்பட்டு அம்மா வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், கஷ்டப்பட்டு அப்பா வந்து நிற்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டா நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியே ஜெபிக்கிற பிள்ளையை நான் எழுப்பி வச்சிருக்கிறேன், நல்ல பிரசங்கம் பண்ற பிள்ளையை நான் எழுப்பி வச்சிருக்கிறேன். இதுதாங்க விடுதலை. இதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்க பிள்ளைகள் மீது நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற ஆவிக்கு தான் பெஸ்டான ஆவி. ஹல்லேலூயா. ஸோ பவுல் சொல்ல வர காரியமே இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குரிய ஆவிகளை நம்ம விடுதலையாக்க சொல்லுகிறார். அடிமைத்தனத்தின் ஆவிகள் இதெல்லாம், ஏன்னா இது பரம்பரையா வந்துருச்சு. அவங்கள மாதிரி இருக்கிற பாரு, இவங்கள மாதிரி இருக்கிற பாரு, அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா இருந்தா அப்படியே தூக்கி யார் மேலாம் போட வேண்டியது, அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ போட வேண்டியதா இருக்குது. கெட்ட பையனா இருக்குதா அது அப்படியே தூக்கி யார் மேலனா போட வேண்டியதா இருக்குது. என்ன, அவங்க அத்தை கூட அப்பா அம்மா எங்கடா சண்டை வந்துடும் சொல்லிட்டு அத்தையை கூப்பிட்டுப்பாங்க. நாத்தனா இருக்கணும் அப்படி ஒரு இது என்ன, அத்தையை கூப்பிட்டுவாங்க. இல்லைன்னா அப்படி இல்லைனாக்கா மச்சானை கூப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிற காரியங்கள்லாம் இருக்குது. என்ன, அதனால அப்படி பார்க்காதீங்க. எங்கள் பிள்ளைங்க இப்படி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக அவங்க வாழட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூங்குறவங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு முன்பாக எப்படி அழைத்திருக்கிறார்? அதே அதிகாரம் 8:28 வாசிக்கும். 8:28 நான் சிலரை வாசிக்க வைப்பேன், அதனால பைபிளை கரெக்டாக பிடிச்சிக்கங்க. அன்றியும் 8:28 சிலரை வாசிக்க வைப்பேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு காலையில் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா இன்னும் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். என்ன, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க கையை தூக்கி இருக்கிறீங்கனாக்கா அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஃப்ரைடே ஒரு வார்த்தையை சொன்னேன், நம்ம மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கிறார், நம்ம மேல கர்த்தர் ஒரு வல்லமையை போட்டிருக்கிறார், நம்ம மேல கர்த்தர் அவருடைய கிருபைகளை போட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்க அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்பர் 1 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படும். யாருடைய தீர்மானத்தின்படி? யார் எத்தனை பேர் சொல்லுவீங்க அது ஏதோ பெத்து போட்டு போயிடுச்சு? என்ன இல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் சொல்லாதீங்க எங்க அம்மா பெத்து போட்டு போயிடுச்சு, அது ஏதோ பெத்து போட்டு போயிடுச்சு, என்னத்த பண்றது. ஆனாலும் கர்த்தர் ஒதுக்கிட்டு உன்னை அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு உங்களை அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு எல்லாமே சகலமும், ஆமென், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இன்னைக்கு காலையில? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆமென். அவர் மேல மட்டும் விசுவாசமா இருங்க, எல்லாம் அவர் மேல மட்டும் அன்பு கூறுங்க. அதிலே 30வது வசனம் பாருங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். முதலையே என்ன ஆகுது? அழைச்சிட்டாரு. ரெண்டாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு, மூணாவது திருப்பி சொல்லுகிறாரு எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். திரும்பி கையை தூக்கலாம். எத்தனை பேர் நான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறாருனாக்கா நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்துடுவேன், நான் ஒழுங்கா ஜபிப்பேன், நான் ஒழுங்கா வேதத்தை வாசிப்பேன். இதுதான் அழைப்புக்கு அடையாளம். ஆமென். அச்சு அடையாளங்கள் இதுதான். சோ எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். ஆமென்.
ஸோ அவருடைய தீர்மானத்தின்படி எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்திருக்கிறார்னாக்கா நம்மளை நீதிமான்களும் ஆக்குகிறார், நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனமாக இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கலாம் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் பவுல் எழுதுகிறார் பாருங்க. பயங்கர திட்ட தெளிவா எழுதுகிறார். அழைத்தவங்க ஒரு மேலேயும் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பு நமக்கு இது எல்லாமே பவுல் சொல்லுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் மார்க். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய பிறப்பின் அச்சு அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் இந்த அடையாளங்களை ரொம்ப திட்டம் தெளிவுமாக 8:28, 9:29, 30 திட்டம் தெளிவாக பேசுகிறார். ஒரு விசுவாசியின் பிறப்பில் அச்சு அடையாளங்கள் 5 காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது கிடையாது, அதாவது இன்னும் நான் ஒன்று தொடங்கலை, ஓகேவா? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் எப்படி இருக்கணும்? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அச்சடையாளங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் 5வது அதிகாரம் 1வது வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்திருக்கிறோம். ஆமென். அதனால எதனா கையை விட்டு போச்சுன்னா கவலையே படாதீங்க. எதனா வருதுன்னா அதை பத்தி ரொம்ப பெருசா பத்திக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாது, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ முதலாவது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருக்குள்ள, அதாவது எபேசியர் 1வது அதிகாரம், நான் தான் சொன்னல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும்ட்டு. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னாக்கா, 13வது வசனத்துல எபேசியன்ஸ் 1வது 13வது வசனத்துல பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம பிறந்ததே இயேசுவானவரை விசுவாசிக்கிறதுனால தான். நம்ம இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கிற எவனுமே நம்ம யாரு? ஆண்டவரால நம்ம பிறப்பிக்கப்பட்டவங்கள் என்பதை ஆண்டவர் சொல்றார். அதுலயே அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கும். நம்ம முத்திரை போடப்பட்டவங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அதாவது பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த, இந்த டேட்ல பிறந்த சொல்லி முத்திரை போட்டு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட். நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறா? இயேசுவானவர் தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பர்த் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறா? எத்தனை பேர்ட்ட இருக்குது ஸ்பிரிச்சுவல் பர்த் சர்டிஃபிகேட்? உங்க பர்த் சர்டிஃபிகேட் நான் கேட்கல, ஸ்பிரிச்சுவல் பர்த் சர்டிஃபிகேட். நான் மனம் திரும்பினேன், நான் இயேசு கூட நான் பிறந்திருக்கிறேன். அந்த வசனம் ரொம்ப தெளிவாகுது. 5:1, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். இதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிச்சி வாசிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்றேன், எப்ப பாரு சங்கீதம் வாசிக்கிறது, எப்ப பாரு 91 சங்கீதம் வாசிக்கிறது, எப்ப பாரு 23 சங்கீதம் வாசிக்கிறது. இதை விட்டா வேற தெரியாது மற்றவங்களுக்குலாம். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த வசனம்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்குது. ஆமென். நம்பர் 1 பர்த் மார்க், ஒரு விசுவாசியின் பிறப்பு அடையாளங்கள் என்ன? பர்த் மார்க், ஸ்பிரிச்சுவல் பர்த் மார்க். நம்பர் 1, 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல பி பாட்டு, அதிலே பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவன் இடத்திலும் அன்பு கூறுகிறான். சோ ஃபர்ஸ்ட் பர்த் மார்க் ஆஃப் லவ், அன்புதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர், எங்க குடும்பத்தை என்னால் அன்பு செலுத்த முடியும், என் மனைவியை அன்பு செலுத்த முடியும், என்னுடைய கணவனை அன்பு செலுத்த முடியும், என்னுடைய பிள்ளைகளை அன்பு செலுத்த முடியும். மற்றவங்களாம் என்னால் முடியாது. துரோகிகளை அன்பு செலுத்த முடியாது. எனக்கெல்லாம் இந்த துரோகிங்கன்னா ரொம்ப இஷ்டம். நம்மளை யாருன்னா 10 பேர் எதனா பேசிட்டு போறாங்க, கோச்சிக்கிட்டு போறாங்க, ரொம்ப இஷ்டம் எனக்கு அவங்களெல்லாம். ஏன் சொல்லுங்க? அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசை. சில நேரத்தில் வந்து உட்காந்துட்டு கூட போவாங்க, நம்ம மூஞ்ச பார்க்கலையே ரொம்ப நாள்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் அவங்கள குறிச்செல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன, அவங்கள பார்த்தா சிரிக்கணும், அவங்கள பார்த்தா பேசணும், அவங்கள பார்த்தா. துரோகிங்களை ரொம்ப நல்லவங்கங்க.
ஆமா, நம்மளும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்கிட்டு அவங்கள துரோகியா பார்க்க கூடாது. நம்ம எவ்வளோ கெட்டவங்கன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதாவது பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பித்தவரில் அன்பு கூறுகிறான். நீ மற்றவனிடத்துல அன்பு கூர்னாதான் அவர்கிட்ட அன்பு கூற முடியும். ஆமேனே காணும். பாஸ்டர் இதெல்லாம் கஷ்டம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாகுது. உண்மையாவே கஷ்டம்தான். அதான் சொல்லிட்டாரு, பிறப்பித்தவரிடத்தில், அந்த வார்த்தை பாருங்க, அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அவரால இன்னொருத்த பிறந்துக்கிறான்ல. இப்ப எல்லாருமே நம்ம அவரால பிறக்கப்பட்டோம் சொல்லி 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அதே வசனத்துல அவர் தானே எல்லாரையும் பிறப்பிக்க வச்சார். கை தூக்குனீங்க. அப்போ மற்ற வீட்டில் நான் அன்பு கூறுறேனா? So first birthmark, spiritual birthmark, ஆவிக்குரிய first spiritual birthmark, birthmark of love, அன்பு. அன்பு. So இந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னால அன்பு கூற முடியலனா நீ ஜெபிக்காத. உன்னால அன்பு கூற முடியலனா நீ கிறிஸ்தவனா வாழ்ந்து வேஸ்ட். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், எப்படி யார் முந்திகினா? அவர் தான் முந்திகினாரு. நீ அன்பு கூறல முதல்ல. ஹலோ, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லவ் அவர்தான். ஆமென். ஃபர்ஸ்ட் லவ், முதலாவது அன்பே அவர்தான். அந்த அந்த அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதீங்க, வேற பாயிண்ட் மாறிடும். இந்த பாயிண்ட் விட்டு வேற பாயிண்ட்டுக்கு போயிடுவேன். என்ன அன்பை பத்தி பேசினுக்கிறாங்க, மற்றவங்களை அன்பு கூற சொல்ல டிஸ்டர்ப் ஆவீங்க. அடுத்த பாயிண்ட்ல வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கோங்க. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அன்பு கூற சொல்றாங்க, என்னடா இது நல்லா இல்லையே, ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த டாபிக்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம முன்னாடி வந்து வேற இடிக்குதே, இது என்ன ரோடு கிராஸ் பண்ணவே முடியல, சும்மா வந்து இடிக்குது இந்த பாட்டு அப்படின்னு சொல்லும் போதுதான் அத்த பாயிண்ட்ல வேற மாதிரி இருக்குது. அதனால கவலைப்படாதீங்க. என்ன வேற பாயிண்ட்ல நான் பேசுவேன். இது நல்லா இருக்கும். அந்த துரோகிகளை நேசிங்க, அன்பு கூறுங்க அப்படின்றார். ரொம்ப சிம்பிளா. சோ 19வது வசனத்துல அவர் முந்தி அன்பு கூர்ந்தாராம், நான் இல்ல, கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு கூற கடவோம். 4:20 பார்க்கணும். ரொம்ப தெளிவா இருக்குது. அப்படியே ஒரு பலார் நடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன். 4:20 வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும். ஆமென். எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறோம்? கை தூக்கலாம். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசே வலிக்குது ஆண்டவரே, முதுகு வலிக்குது, மனசு வலிக்குது, இந்த கை வலிக்குது, அந்த கை வலிக்குது ஆண்டவரே, மைண்டே சுத்துது ஆண்டவரே. நானா சொல்றேன், வேதத்துல சொல்லுதுங்க. என்ன பாஸ்டர் இப்படி ஒரு மெசேஜ், பயமாகுதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அப்படி இருக்கும். அதான் சொல்றேன், கடினமான பாயிண்ட். ஆனா அவர் சொல்லிட்டாரு, முதலாவது அன்பு கூறுன்ட்டார். வேற வழியே இல்லை. அதனால நம்ம அன்பு கூர்ந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சோ தேவனத்தை அன்பு கூறுகிறவன் ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், இது எடுக்க போறோம், பகையோடு வந்து எடுக்காதீங்க, சாபமா முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? பகையோடு எடுக்கவே கூடாது. நான்லாம் உலகத்துல மோசமான ஒரு ரோஷக்காரி, ரோஷக்காரி. பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், மூஞ்ச பார்க்க மாட்டேன்னா பார்க்க மாட்டேன். அப்படி இருந்த ஆளை இன்னைக்கு துரோகிங்களே நேசிக்க வச்சார் கர்த்தர். இல்லை, ஏன்னா அவர் அன்பு, அவர் முந்திக்கிட்டார்ல. அவர் வந்து அந்த 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 அவரை கொலை பண்ணவங்களை, அவங்களை அடிச்சவங்களெல்லாம் பார்த்து முந்திக்கிட்டாருல்ல. அந்த ஒரு அன்பு நாள் தானே நான் உங்களை மன்னிக்கிறேன்ட்டார். எடுத்த உடனே இவங்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்ன்றாரு. அதான் அந்த முதல்லுங்க, அவர் முதல்லுங்க, the first lawங்க அவரு. அதனால பொய்யன் என்று தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எனக்கு முன்னாடி இருக்கிற சகோதரியே நான் அன்பு கூற முடியல, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ? நல்லா யோசிங்க. ஆண்டவரே, இது ரொம்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில படிச்சு கொடுங்க சுவாமி. இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்தே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு மாற்றங்களை உண்டாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ உன்னால அன்பு செலுத்த முடியலனாக்கா நீ தேவனை அறியவில்லை என்று அர்த்தம். நீ தான் கை தூக்குனாலும் உன்னால அன்பு செல்ல முடியலையா? எத்தனை பேர் எத்தனை மாசமா எத்தனை வருஷமா இருக்கிறோம்?
அந்த 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 ரோஷம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பகை பார்த்தீங்கன்னா, நீ முட்டி போடும் போது தான் அது முன்னாடி வந்து நிற்கும். நீ என்னைக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அந்த பகை முன்னாடி வந்து நிற்கும். நம்மளுக்கு ஏனத்துக்கு அந்த வம்பு, நம்ம ஜபத்தை அவர் கேட்குறாரா, அது போதும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கோடி கும்பிடு ஆண்டவரே, வேணாப்பா எனக்கு துரோகிங்க வேணாம் ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே இறங்குங்க ஆண்டவரே கேட்டு மன்னிப்பை கேட்டு அவர்கிட்ட பேசுறது நல்லது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? முட்டி போட்டா நீ யார்கிட்ட பேசாமல் இருக்கிறியோ, யார்கிட்ட துரோகமாக இருக்கிறியோ அவங்க தான் வந்து நிற்பாங்க. பரலோகத்தில் எப்படி போய் அவங்கள பார்க்க முடியும்? நம்ம சர்ச்சுக்குள்ளேயே நம்ம பார்க்க முடியல, பரலோகத்தில் போய் அவங்கள போய் எப்படி பார்க்க முடியும்? சோ அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, ரொம்ப நல்ல வசனங்க அது உண்மையாகவே. யோவான் 4வது அதிகாரம், யோவான் 1 யோவான் இல்லை, யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, 4வது அதிகாரம் 11வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ கடனாளியா இருக்கிறான். 11வது வசனம் 11. ஓகே, இல்லை நான் நினைக்கிறேன் 1 யோவான் தான் நினைக்கிறேன், 4வது அதிகாரம். சாரி, 1 யோவான் 4வது அதிகாரம் 11. ஆமா, 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் தான். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கிறோமா? ஒருத்தரை பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா, இன்னொருத்தரை அப்படி என்ன பார்த்துக்கிறீங்களே, வேண்டாம் வெறுப்பா, இது மட்டும் வளர்த்துணும். அது கோணிக்குச்சுன்னா தெரியும். அப்போ நம்மளுக்கு எத்தனை பாறை பார்த்து நீ சிரிக்காம இருந்துட்டிய, கோணிக்குச்சு பத்தியா, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் நியாயம் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன மற்றவங்கள பார்த்தா உழுந்து சிரிச்சு பேசுறது, எப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, சர்ச்சை முடிஞ்சவொன்னு பார்க்கலாம் அந்த வேஷம்லாம். இங்கே உட்காந்து நான் பார்த்து நிற்பேன். அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் போயிட்டு எப்படி இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கிறீங்களா, இந்த வாரம் ஒன்றுமே இருக்காது பேசுறதுக்கு. பிடிக்காதவங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போயினே இருக்கிறது. என்ன அப்படியே கிராஸ் பண்ணி போயின்னு, சர்ச்சிலே நம்ம அப்படி பண்ணுறோன்னா அப்போ வெளியில் நீ என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன பண்ணுவேன்? இப்போ தெரியுதா? இது எடுக்க போறீங்க. ஹலோ, இது 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 எடுக்க போகிறோம். இது உண்மையாக எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா நான் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன். ஆமென், கடனாளியாக இருக்கிறேன். ஆமென், உண்மையாகவே சொல்கிறேன். தாழ்ந்து போகிறதுல தப்பே இல்லைங்க. நாங்களாம் எனி அமௌண்ட் ஆண்டவரே, எஸ் ஓகே நோ ப்ராப்ளம், ஒரு அளவுக்கு தான் முயற்சி பண்ணுவேன், மற்ற நேரத்தில் விட்டு கொடுத்துருவேன், பரவாயில்ல இருக்கட்டும் போ அப்படின்ட்டு. ஸோ கடனாளியாக இருக்கணும். 4:16, அதுலேயே 4வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் யாருக்குள்ள நிலைத்திருக்கிறான்? யாருக்குள்ள? தூங்க போயிட்டீங்களா? அதுக்குள்ள தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறான். அண்ணா, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்பு கூறுவேன், அப்படிதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த் மார்க். நீங்க சின்ன சின்ன சண்டைக்கே இப்படி பண்றீங்களே. கிரஹாம் ஸ்டெயின் ஒரிசால அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கிரஹாம் ஸ்டெயின் என்ன பண்றாரு? கிரஹாம் ஸ்டெயினும் அவங்க 2 பசங்களையும் உயிரோட கொளுத்திடுறாங்க. அவங்க வைஃப் கிளாடிஸ் ஸ்டெயினை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க, உயிரோட கொளுத்துறாங்க. உண்மையா நடந்த சம்பவம் ஒரிசால. அவங்களை உயிரோட கொளுத்துறாங்க. 2 குழந்தைங்க, 7 வயசு 10 வயசுன்னு சொல்லி 2 குழந்தைகளை கொளுத்துறாங்க. கொளுத்தி அது உள்ளேயே தீஞ்சு போறாங்க, கார் உள்ளேயே. அப்போ அவங்க வைஃபை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில், நான் அவங்கள மன்னிக்கிறேன். புருஷன் செத்துட்டான், பிள்ளைங்க செத்துருச்சு, அதாவது பிற்காலமே உடஞ்சி போச்சு. இந்த சூழ்நிலையில் கிரஹாம் ஸ்டெயினுடைய வைஃப் சொல்றாங்க, கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், நான் அவங்கள மன்னிக்கிறேன். அவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்க செஞ்சிட்டாங்களோ? உங்க வீட்டை யாராவது கொளுத்துனாங்களோ? உங்க பிள்ளைகளை கொளுத்துனாங்களா? உங்களுடைய சொத்தை கொளுத்தி விட்டாங்களா? அப்படி கொளுத்தினாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய ஆசீர்வாதமே வேறங்க. நீ கேட்கிறத கர்த்தர் அப்படியே கொடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. நீ கேட்கிறத செய்கிறவர் அவர், நீ கேட்கிறத செய்கிறவர். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. birth mark of love, the first one, birth mark of love. அந்த அன்பு எனக்கிட்ட இருக்குதா? அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குதா?
புரியலனாக்கா தயவு செய்து இன்னொரு முறை நீங்க போட்டு கேளுங்க. ரெண்டாவது, the birthmark of obedience to his commandments. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கான கீழ்ப்படிதல் எனக்கு இருக்கணும். the birthmark of obedience to his commandments. ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வதற்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். ஆமென். எல்லாத்துக்கும் அவருடைய அன்பை நமக்குள்ள இருக்குதுன்னா அவர் அறிந்திருக்கிறோம். இங்க அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்றோம்னா அவர் அறிந்திருக்கிறோம். என்ன கற்பனை? முதலாவது கீழ்ப்படி. ஆபிரகாம் முதல் கீழ்ப்படிந்தாரு. இந்த ஊரை விட்டு போறாரு. கேட்கல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் சாரா கூட தான் இருக்கிறேன், என்ன போய் துரத்துறீங்களே அந்த ஊருக்கு, நான் எப்படி போவேன்? கேட்கவே இல்லை. நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன். தி பெஸ்ட் ஆண்டவர் தராரு அங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிய கடவோம். ஆமென். 4வது வசனம், அதிலே 4வது வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அங்கங்க பொய்ய ஒன்று மாட்டி விட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்பு கூறலன்னா பொய்யனாகிறான். இங்க பாத்தீங்கன்னா கற்பனையை கை கொள்ளனா பொய்யனா இருக்கிறான். நம்ம வேதம் இருக்குது, பைபிள் உலகத்திலே சூப்பரான புக்குங்க. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துகிற ஒரு வேதமே, ஒரு புக்கே பைபிள் தான். சோ அந்த இடத்துல பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆண்டவருடைய கற்பனையை நீ கீழ்ப்படியலனாக்கா, அதுக்கு நீ அந்த கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்றால் அவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், தூங்குறவங்க தூங்குங்க, புரியாதவங்க புரியாம இருக்கட்டும், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க. birthmark of obedience to his commandments. இது 2வது birthmark. அதுல 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது 9, 10, 11 அப்படியே வாசிக்கலாம் சீக்கிரமாக. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சோ நீ நினைச்சு இருக்கிற மனசுக்குள்ள எனக்கு என்ன, நான் மன்னிச்சிட்டேன், அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா. ஆனா நீ இருள்ல தான் இருக்கிறியான். அப்புறம் பாருங்க, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் ஒளியில இருக்கிறானா, அவன் கிட்ட இருளே கிடையாது. எத்தனை பேருக்கு சிரிக்கிற கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். நம்ம கை கூட தூக்க வரல, நானும் நல்லா சிரிப்பேன். ஆமா, கக்கப்புக்கு சிரிக்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே என்னால் அடக்க முடியாது. சாவில் போய் கூட சிரிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சின்ன வயசுல எங்கள் அப்பாலாம் சொம்மாட்டி என்னை போட்டு சாவில் போய் சிரிச்சுன்னுக்கிறேன். அங்கே உட்காந்துக்கிற அழுகுறவங்களெல்லாம் பார்த்து கூட என் ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு எல்லாரும் கிண்டல் குசுன்னு பேசிக்கின்னு வாய முடியும் குசுன்னு பேசிக்கின்னு இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும், அவங்க அழுத்த பாரு, இவங்க அழுத்த பாரு, செம்மாட்டி வீட்டுக்கு சாவில் போய் சிரிச்சுன்னுக்கிறேன். சிரிப்பு ஒரு கிஃப்ட்டுங்க. கிஃப்ட்டு அழுகுறதும் ஒரு கிஃப்ட் தான், ஆனால் சிரிக்கிறது ரொம்ப சூப்பர். அது அதனால துரோகிகளையும் அன்பு கூற அதுல பார்த்து சிரிங்க. சிரிப்பை கொடுத்துருக்காரு. பல்லு எதுக்கு கொடுத்தாரு கர்த்தர்? நீ பல்லு வலிக்கு நல்லா கச்சி தின்றதுக்கு, எலும்பு கச்சி தின்றதுக்கா? இல்லை. எப்படி அழகா சிரிங்க. கோல்கேட்லாம் பாருங்க என்ன அழகு சிரிப்பு. சில வாய் கூட உதடு மறைச்சிக்குது, வாட்டில் பல்ல போட்டு. அதை கேட்கல ஆண்டவர், பல்ல கேட்குறாரு. என்ன பல்ல காட்டணும்? பல்ல சரியில்லைன்னா போய் பல் நிறைய பல் டாக்டருங்க இருக்கிறாங்க, டென்டிஸ்ட் கூட இருக்கிறாங்க, ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா போயிட்டு ரிப்பேர் பண்ணி நல்லா சிரிங்க. அந்த சிரிக்கிறத பார்த்தாலே அந்த துரோகிக்கு வைத்தச்சலா இருக்கும். அதனால தான் எல்லா போட்டோலையும் பார்க்கும்போது இன்னும் சிரிப்பை பத்தியா எப்படி சிரிப்பு, வயிறு எறிவாங்க. எறிட்டோம், நல்லா இருக்கும். அதெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது கூட எறிட்டோம். All right, amen, hallelujah. birthmark of smiling இல்ல, birthmark of obedience to his commandments. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொண்டதனால தான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 2, 3 வாசிக்கலாமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 2, 3, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமென். ஆமா, தேவனிடத்தில் அன்பு கூறும் போதுதான் உங்ககிட்ட அன்பு கூற முடியும். ஆமா, உங்ககிட்ட அன்பு கூற முடியும். 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்.
அவருடைய கற்பனைகளை பாரமானவைகள் அல்ல. பாரமா? அவருடைய கற்பனைகளை சுமந்து கொண்டு போக சொல்றாரா? போர்ட்டரை வச்சு தூக்கின்னு போக சொல்றாரா அவருடைய கற்பனைகளை? இல்லையே. அவருடைய கற்பனைகளை ஆளை வச்சு தூக்கி சூட்கேஸ்ல தூக்கின்னு போக சொல்றாரா? இல்லையே. அவருடைய கற்பனைகளை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள். அது பாருங்க, கரெக்டா சொல்ல, அவைகள் பாரமானவைகளே அல்ல. இந்த வசனம் எல்லாம் வாசித்து இருக்கிறீங்களா? இன்னைக்குன்னா வாசித்ததே இல்லை பாஸ்டர். இன்னைக்கு தான் பார்த்து அண்டர்லைன் பண்றேன் பாஸ்டர். பாஸ்டர் சொல்லும் போது அண்டர்லைன், பெண்ணை தேடு தேடு தேடு, பெண்ணை போட்டு, எனக்கிட்டே பெண் இல்லைங்க, எங்கேயோ போயிட்டு இருக்குது, பிரசங்கம் எழுதி எங்கே வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி போடுறது. இன்னைக்கு தான் பார்க்குறேன் பாஸ்டர். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பாஸ்டர். நல்லா இருக்குதே கதை, ஊட்டி ஊட்டி விடுறாங்க. என்ன, அதுக்கு தான் அந்த வந்தவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பாஸ்டரே தேவையில்லை, இங்கே நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்கட்டாரு. நல்லா தெரியும் சத்தியம். ஆனால் இருமாப்பு, நான் கீழ்ப்படிய மாட்டேன். இருமாப்பு, நான் ஏன் பேசணும், நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் அதை பண்ணணும். அந்த இருமாப்பு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறது. அதெல்லாம் பரலோகத்துக்கு தூக்கினே போக முடியாது. பரலோகத்துக்கு தூக்கினே போக முடியாது, வேஸ்ட் அதெல்லாம். அதனால்தான் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். ஹலோ, பாரமானவைகள். சும்மா கனவு கண்டு உட்காந்துக்காதீங்க, பேசுங்க. நம்ம கனவு உட்காந்துங்கன்னு எப்படி நம்ம நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி தராங்கல்ல, என்ன பண்றது? அப்படி கிடையாது, பேசுங்க. ஓகேவா? ஸோ பர்த் மார்க் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். மூணாவது காரியம் ரெண்டு பார்த்துட்டோம். பர்த் மார்க் ஆஃப் லவ், பர்த் மார்க் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கற்பனைகளை கை கொள்றது. பர்த் மார்க் ஆஃப் அவருடைய அன்பு கூறுறது. மூணாவது பர்த் மார்க் ஆஃப் ட்ரூத், உண்மை. ஒரு பிறப்பின் அடையாளம் வந்து உண்மை. உண்மை இருக்குதா? உண்மை இருக்கணும். கர்த்தரிடத்துல நீ வரும்போது உண்மை இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? ஆதி ஆகமத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். அது மாதிரி தேடாதீங்க. என்ன, ஆதி ஆகமத்துக்கு அந்த பக்கம் எந்த சாப்டரும் கிடையாது. புரியுதா? ஹலோ, தூங்குறவங்களே அல்லேலூயா, வெரி குட். யாரும் தூங்கல. 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். யாரு கர்த்தரு? யாருக்கா கர்த்தர்? ஃபர்ஸ்ட் அவர் உண்மை உள்ளவரா கேட்டேன். யாரு கர்த்தரு? நீங்களும் நானும் வணங்குற தெய்வம் அவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் கும்பிடுற தெய்வம் அவர். கர்த்தர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். கர்த்தரோ முடிங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர். சத்தமா வாசிப்பா வெங்கட் அந்த வசனத்தை. எடுக்கவே இல்லையா? எடுக்கிற மாதிரி பாவனை. ஆமா, இப்போ அப்படித்தான் நான் சொல்ல போறேன். பேர்களை சொல்லுவேன், ஒழுங்கா வாசிருங்க. என்ன, உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோ யாருங்க? நம்ம கர்த்தர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிற. முதலாவது கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து அவர் காத்துக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். உண்மை உள்ள தேவன் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ உண்மையா இருக்கிறியா? எத்தனை பேர் நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வருவோம், எல்லாம் கை தூக்குங்க. உண்மை பொய், ஒன்றும் வராது, வரவே வராது. வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வருவேன், கை தூக்கிட்டு வாங்க. இங்க பொய் ஆலயத்தில் பொய் சொல்லிட்டு போற, அதுவே ஒரு பெரிய பொய். புரியுதா? போயிட்டு சும்மா உட்காந்துக்குது. சொந்த வேலையை, உன் சொந்த வேலையை நீ இன்னாதான் செஞ்சாலும் ஆலயத்தில் காலத்தை வச்சுட்டு போனாதான் ஆசீர்வாதமே. அந்த புதன்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் காலை வச்சுட்டு போகிறோம். எங்கள் கூட வரவங்க எல்லாருமே அப்படியே சிரிச்சிக்கினே தான் கீழே இறங்குவோம், பேசிக்கினே தான் கீழே இறங்கும், ஜாலியாக கீழே போவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர், நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 1 கொரிந்தியர், நான் சொன்னல நிறைய ரெஃபரன்ஸ் வரும்ட்டு. என் வாழ்க்கையில இப்படி நான் எடுத்து பேசுனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் 40 வருஷத்துல. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 1வது அதிகாரம் எங்க இருக்குது தெரியுமா? வெளிப்படுத்திற்கு அந்த பக்கம் இது. 1வது அதிகாரம் 9வது வசனம். 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர்தான். அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதே அவர்தான். மத்தேயு 25வது அதிகாரம் பாருங்க, எத்தனை வசனம். மண்டையை உடைச்சி சாட்டர்டே எல்லாம் எங்கேயும் போகவே முடியாது. நாங்களாம் பாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து வீட்டில் உட்காந்து இதிலேயே மூழ்கி கடந்தால் தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேச முடியும். நல்ல முக்கியமான வசனம் பாருங்க. 25வது அதிகாரம்
21வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து பாரு, உன்னை அதிகாரி ஆக்கலன்னா கத்தட்ட என்னன்னு கேளு. வசனம் நிறைவேறுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை அதிகாரியாக வைப்பேன். உண்மையாக சொல்றேன். எங்க அப்பாவுடைய டெஸ்ட் பண்ணி நான் எப்பவுமே ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னாக்கா அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அவர் தான் இன்சார்ஜா இருந்தார். ஃபுல்லாக அந்த ஸ்டோர்லேருந்து மெடிக்கல்லேருந்து எல்லாமே அவர் இன்சார்ஜ். கடுகுலேருந்து பெரிய அங்கே பேஷண்ட்ஸ்க்கெலாம் அங்கே சாப்பாடெலாம் தருவாங்க. அவருடைய கீழே தான் எல்லாமே நடக்கும். அவர் கீழே எப்படியும் ஒரு 10-20 பேர் வேலை செய்வாங்க. அதில் வீட்டுக்கு ஒரு கடுகு கூட எடுத்துகிட்டு வர மாட்டார், ஒரு எண்ணெய் பாட்டில் கூட எடுத்துகிட்டு வர மாட்டார். அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்படியே மூட்டையாக ப்ரெட்டு வாழைப்பழம்லாம் வந்து இறங்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பாக்ஸில் நிறைய வாழைப்பழம் பிரெட்டெல்லாம் வந்து அந்த கடைக்கார் கொடுத்துட்டு போவார். என்னன்னு கேட்டால், உங்களுக்கு இது நீங்கள் வாங்கினீங்கல்ல, அதனால சார் இது உங்களுக்கு ஃப்ரீ சார், அப்படியே எடுத்துன்னு போன்னுவார். அப்படியே எடுத்துகிட்டு போ, ஒரு வாழைப்பழம் கூட எங்களுக்கு வரக்கூடாது, போய் காசு போட்டு வாங்கின்னு வருவார் கடையில் போயிட்டு. அந்த மாதிரி ஒரு தகப்பனார். அவர் உண்மையா இருந்ததுனால அவரையும் கர்த்தர் அதிகாரியாக வைத்தாரு, அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகாரிகளாக வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பேருமே 4 பொசிஷன்ல இருக்கிறோம். எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து நாங்க இருந்திருக்கிறோம், இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர், நீ உண்மையா மட்டும் இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பேரண்ட்ஸ் உண்மையா இருந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துல உண்மையா இருந்து பாருங்க. ஒரு காரியத்துல நீ கொஞ்சத்துல தான் கர்த்தர் கேட்கிறார், நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இரு, நான் உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பேன். எத்தனை பேருக்கு இஷ்டம் நான் அதிகாரி ஆகணும்ட்டு? கண்டிப்பா நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு பெரிய பொசிஷனை நமக்கு வச்சிருக்கிறாரு. நீ உண்மையா இருந்தாதான் அதை தருவார் உனக்கு. நீ உண்மையா இல்லைனாக்க தரவே மாட்டார். நம்ம என்ன விதைக்கிறோமோங்க அதை தான் நம்ம பார்ப்போங்க நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. நீ கொய்யா விதையை விதைச்சினா கொய்யா மரம் தான் வரும், புளியாங்கட்டியை விதைச்சினா புளியா மரம் தான் வரும். உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள உண்மையை விதைச்சா அது உண்மையாதான் எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், எல்லாம் அப்படியே பேக் அடிக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்குது, இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சே பாஸ்டர், வேணாம் பாஸ்டர், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் உண்மை இல்லைன்ட்டு, ஆனாலும் நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப உண்மை உள்ளவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு முன்னாடி, அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். புரியுதா? நடிக்கவே நடிக்காத. நீ யாருன்னு உன் பிள்ளைங்களுக்கு தெரியட்டும். ஐசக் பாப்பாலாம் சொல்லுவான், எங்கள் அம்மா அப்பாட்ட முடியாது, இதெல்லாம் நடக்காது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க. ஆமா, அப்படி வாழ்ந்து பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு முள்ள மட்டும் அப்படியே ஒரு பொய்யெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு முன்னாடி நடிக்காத. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, உன்னை பெரிய அதிகாரியா வைப்ப. உங்க பிள்ளைங்க அதிகாரியா ஆகணுமா? உண்மையா இருந்து பாரு, உண்மையா இருந்து பாரு. பாஸ்டர், எங்க பிள்ளைங்க உயரமா வளரணும் பாஸ்டர். உயரமா இல்ல, உயர்ந்த ஸ்தானத்துல வரணும்னா நீ உண்மையாயிரு. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாயிரு. தசம பாகத்துல முதல் உண்மையாயிரு. போட கூட மனசு வராது. என்ன இப்ப பாருங்களேன், டாய்லெட் கேஞ்சி ஓட்டுவாங்க காணிக்க வாங்குற நேரத்துல, சிலர்லாம் போடுறது கிடையாது, பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதெல்லாம் நாங்க தேடி கண்டுபிடிச்சு கீஞ்சி போன 10 ரூபாய் இருக்குதா, பிச்சைக்காரா கர்த்தர். உண்மை உள்ளவனாயிரு. நீ போடலையா பாஸ்டரும் பாக்குறாங்க, கர்த்தர் அதுக்கு மேல பாக்குறாரு. எனக்கு 2 கண்ணுன்னா அவருக்கு 1000 கண்ணு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லா பாருங்க, கீஞ்சி போன நோட்டை போட்டுட்டு போறது யாரு பாக்குறா? 10 ரூபாய் காயினை தூக்கி போடு. உன் பிள்ளைங்களுக்கு நீ கடைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, இல்ல கையில 100 ரூபாய் வச்சுக்கோ. கொடுக்குறியா? சர்ச்சுக்கு போகும்போது 100 ரூபாய் போடுன்னு, 10 ரூபாய் போடு, இந்த 20 ரூபாய், 100 ரூபாய் இந்த தள்ளி விட்டு 20 ரூபாய் எடுத்து கொடுக்குறது. நிறைய 20 ரூபாவா வந்து கொட்டும். ஹலோ, உண்மைதான் பேசியிருக்கிற, பொய் பேசல. ஆமா, வெரி குட், முழிச்சிட்டு இருக்கிறீங்க வெங்கட். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. போடவே மனசு வராது சிலருக்கலாம். கர்த்தர் உனக்கு எப்படி கொடுக்க மனசு வரும்? ஹலோ, கொடுப்பாரா?
எனக்கெல்லாம் கொடுக்குறாரு. நான் சொன்னேன்னா அவ்வளோதான். பாஸ்டர்மா பெரிய ஆளு நினச்சிப்பீங்க. வேணா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், நான் மாட்டிக்கணும். அது எனக்கும் அவருக்கும் இருக்கட்டும். புரியுதா? போஷிப்பாரு நல்லா. அந்த காலத்தில் 16 வயசுல ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிச்ச பாருங்க, உட்கார வச்சு சோறு போடுறாரு எனக்கு இப்போ. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படி தானே? உட்கார வச்சு சோறு போடுறாருங்க. பொறாமையா இருக்குதா? உட்கார வச்சு என்ன சோறு போடுறனாக்கா வெளியில போவே மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஜம்முனுக்குது, உண்மையாவே சொல்றேன். அப்படியே என்னை பார்த்து பொறாமப்படணும், அந்த மாதிரி கத்தர் வச்சிருக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு உழ, உண்மையா இரு, உன்னை பெரிய அதிகாரியா வைப்பார். நீ அதிகாரியா இருக்கிறனாக்கா நீ போயிட்டு உன் 10 பேர் கேள, நீ அங்க போ இங்க போ, இதை பாரு அதை பாரு. கத்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், பொய் சொல்லவே மாட்டார். அடுத்தது நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள். ஆமென், அல்லேலூயா. வரவே இல்லையே. பொய் உதடுகள் கத்தருக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா நடக்கிறவங்கள அவருக்கு ரொம்ப இஷ்டம். இந்த சும்மா எதுக்கு சர்ச்சுக்கு வரல? உடம்பு சரியில்லை பாஸ்டர். எதுக்கு சர்ச்சுக்கு வரல? டாக்டர்கிட்ட போயிட்டேன் பாஸ்டர். எதுக்கு சர்ச்சுக்கு வரல? வீட்டில் பிரச்சனை பாஸ்டர். உண்மையாவே பிரச்சனை வரும், உண்மையாவே டாக்டர்கிட்ட போவோம். உண்மை எப்படியும் கத்த நீ என்ன பொய் சொல்றியோ அதை அப்படியே செஞ்சிருவார். ஆனா உண்மை பேசிப்பாரு, அதுக்கு டபுளா செய்வார். அதான் கத்தர். எதுக்கத்தாலும் போய், எதுக்கத்தாலும் போய். இல்ல பாஸ்டர் முடியாது பாஸ்டர், இப்படி பாஸ்டர் அப்படி பாஸ்டர். பொய் பொய் பொய். பொய்க்கு பிதாவாக நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். எது எடுத்தாலும் பொய் தான், பொய். அதனால வேதம் கரெக்டா சொல்லுது, பொய் உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள், கத்தருக்கு பிரியாது. அதே வார்த்தையில காலையில துதிக்கிறது, ஆண்டவரே யோசப்பா உங்க துதிக்கிறோமே. பொய்யெல்லாம் போய் 6 நாள் பொய் வாயில, 6 நாளும் போய் 7வது நாள் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என்ன இறங்கலாம். ஐயோ ஏசப்பா எனக்கு வந்துருங்க ஏசப்பா, நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பா. அவர் வரவே மாட்டார், தூரத்துல இருந்து உன்னை பார்த்து சின்ன பாரு. ஒரு 6 நாள் போய் பேசினிருந்திய. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மை உள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. யாருங்க? யாரு? உண்மை உள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். நீ உண்மையா இருந்து பாரு, கத்தருக்கு நீ உண்மையா இருந்து பாரு, கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கலன்னா கேளு, ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நிலை நிற்கும், நீயே வாங்க முடியாது. நீ காசை கொடுத்து வாங்குறானாக்கா அந்த ஆசீர்வாதம் நிலை பெறாது. ஆமென். சோ உண்மை என்பது நம்முடைய பிறப்பின் அடையாளமாக மாறட்டும். பர்த் மார்க் ஆஃப் ட்ரூத். உண்மை நம்முடைய மச்சம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொன்னல. அவங்க அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது. இந்த உண்மை உனக்குள்ள இருந்தா உன் பிள்ளைக்கு வரும். ஹலோ, பொய் உனக்குள்ள தான். அவங்க அப்பா மாதிரியே பொய் பேசிட்டு பாரு, அவங்க அம்மா மாதிரியே பொய் பேசிட்டு பாரு. இந்த அச்சடையாளங்களை உங்க பிள்ளைகளுக்கு பதித்து வைக்காதீங்க. நோ நோ, இந்த அச்சடையாளங்கள் எனக்கு வேணாம். ஓகேவா? ஸோ உண்மை, இந்த உண்மை என்பது உன்னுடைய பிறப்பின் அச்சடையாளங்களாக இருக்கட்டும். 4வது பர்த் மார்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி நம்முடைய பிறப்பின் அடையாளம். தி கைடன்ஸ், ஆண்டவர் கொடுக்கிற வழி நடத்தலே பரிசுத்த ஆவிதான். நீங்க நினைச்சுக்கிறீங்களா, நீங்க நான் கேட்பேன் அந்நிய பாஷையில பேசுறீங்களா, அது ஒரு வரம், அது ஒரு வரம், அது ஒரு ஒன் ஆஃப் த கிஃப்ட் அது. ஸோ இந்த இடத்துல பர்த் மார்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியிலே வழி நடத்த. 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். திவ்யா வாசி சத்தமா. 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர் தம்முடைய ஆவியை தமக்கு தந்தளினாலே. எந்த ஆவிய? யாருடைய ஆவிய? யாருடைய ஆவி? 13வது வசனம். அவர் தம்முடைய ஆவியிலே தமக்கு தந்தளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இதுதாங்க ஆவி, இதுதான் ஆவி. நான் கேட்குற ஆவி வேற, நீங்க கேட்டா நீங்க புரிஞ்சுக்கின ஆவி வேற, நான் கேட்குற ஆவி வேற. இந்த பரிசுத்த ஆவி உன்னோடு இருக்கும் போது நீ அவரிலும் அவர் உன்னிலும் நிலைத்திருக்கிறதை காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அது நிலைத்திருக்கணும். இந்த பாயிண்ட்ல நல்லா இருக்குதுல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட லவ்வோட
இந்த பாயிண்ட்ல அவர் சூப்பர் ஆகுதுல, நல்லா புரிஞ்சிருக்குதுல. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அடே என்னதான் பண்றதுன்னு புரியல. சோ 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5 ரோமர் 5:5 ரோமர் 5 அன்னைக்கு வாசிங்க. ரோமர் எங்க தெரியுமா? வெளிப்பட்டனுக்கு அந்த ஆண்டுக்குது. ரோமர் 5:5 வாசிங்க சீக்கிரம். ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. சோ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட என்ன ஆவி? பரிசுத்த ஆவிலாம் வேணாம் பாஸ்டர், ஒரு 10 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, அது போதும் இல்ல. நம்ம கெட்ட புத்திங்க நமக்கு. நான் உண்மையாக சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவிலாம் வேணாம். நான் என்ன சொல்லுவேன், பரிசுத்த ஆவி இருந்தாதான் வழி நடத்தப்படுவேன். அல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா. ஆமென். அந்த மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி இருந்தாதான் தேவ அன்பு. அந்த அன்பு பார்த்தமே ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அந்த அன்பு தான். அந்த தேவ அன்பு உனக்குள்ள இருந்தா நீ எல்லாரையும் நேசிப்ப. அந்த தேவ அன்பு எப்படி வரும்னா பரிசுத்த ஆவி இருந்தாதான் வரும். உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தாதான் வரும். சோ அந்த பரிசுத்தாவி உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி உன்னை வெட்கப்படுத்தாது. ஆனா கர்த்தர் இருக்கணும் அந்த பரிசுத்தாவியில. அல்லேலூயா. வெட்கப்படவே மாட்டோம். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கப்படவே மாட்டோம். ஆமென். வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். வெட்கப்படவே மாட்டோம். சோ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்த. ரோமன்ஸ் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், 6வது வசனம் நீ வாசி, 5 நான் வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். பரிசுத்த ஆவி உன்கிட்ட இருந்தாதான் நீ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியும். பரிசுத்த ஆவி உன்கிட்ட இருக்கும் போதுதான் நீ சர்ச்சுக்கு வரதை பத்தி யோசிக்க முடியும். புரியுதா? இல்லைன்னா சர்ச்சை பத்தி ஒண்ணுமே யோசிக்க முடியாது. இங்க உட்காந்துக்கிட்டு என்ன யோசிப்பேனாக்கா, அவனை போய் பிடிக்கலாமா, இவனை போய் பிடிக்கலாமா, இவன்கிட்ட பேசலாமா, அவன்கிட்ட பேசலாமா, அவன்கிட்ட எவ்வளவு கிடைக்கும், இவன்கிட்ட எவ்வளவு. ஏப்பா இந்த டென்ஷன்லாம் நம்மளுக்கு இல்லை, கிடையவே கிடையாது. வீணா நாங்கள் தலையில தூக்கி போட்டுக்கவே மாட்டோம். என்ஜாய் லைஃப், என்ஜாய் லைஃப். ஏன்னா உங்ககிட்ட பரிசுத்த ஆவி இருந்தா என்ஜாய் லைஃப். 6வது வசனம். ஆமா, உங்க பாஸ்டர் எப்படி வாசிக்கிறாங்க பைபிளை வாசிக்கும் போது எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருமே இங்க வாசிக்க சொல்றோம்னு சொல்லும் போது போல்ட் வாய்ஸ் வரணும். புரியுதா? போல்ட் வாய்ஸ். மாம்ச சிந்தை, சத்தமா சொல்லுங்க, மாம்ச சிந்தை. வாலிப பசங்களா நேரா உட்கார், வாலிப பசங்க நேரா உட்கார், நேரா உட்கார், நேரா உட்கார், நேரா உட்கார். வர அஜய் உங்ககிட்ட மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவனும் சமாதானம் வரணும்னா ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி எத்தனை பேர்ட்ட இருக்குது? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருக்குதுனாக்கா இது எல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் நான் இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் செய்யணும். ஆமென். ரோமன்ஸ் 8:9 8:9 அஜய் 8:9 சீக்கிரம். தேவனுடைய ஆவி அவருடையவன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்ககிட்ட இருந்தாலே நீங்க எப்படி இருப்பீங்க? ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீங்க. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கும். அப்புறம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாத்துலயும் பொய்யனா இருக்கிறான், இதை செஞ்ச பொய்யனா, கற்பனையை கை கொள்ளனா பொய்யன், லவ் பண்ணலனா பொய்யன். அப்புறம் இங்க பாருங்க, இதை பாருங்க, ஆவி இல்லாதவன்ட்டாரு, அவருடையவன் அல்ல. நல்லா தெரியுதுல்ல இந்த வசனம்லாம்? பயங்கரமா இருக்குதுல்ல? படிச்சிருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் படிங்க. ஏன் நான் படிக்க போறேன், இதோட நீங்க இன்னொரு தடவை எடுக்கும் போது நான் படிக்கிறேன் பாஸ்டர், இதோட தொடவே மாட்டேன் இந்த அதிகாரம்லாம். இதெல்லாம் வேணாம், வாக்குத்தத்தமே இல்லை, இதெல்லாம் வேணாம், வேற வாசி. யாருன்னா வீட்டில் குடும்ப ஜபத்தில் எடுத்து வாசித்தா கூட இதெல்லாம் வாசிக்காத, வேற சங்கீதத்திலிருந்து ஒன்று எடுத்து வாசி, அப்படித்தான் பேசுவோம்ல.
பார்த்துக்கங்க. அப்புறம் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். சீக்கிரம் முடிக்க போறேன், 5வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், பேச போறேன். 14வது அதிகாரம் 26வது வசனம். ஷில்பா வாசிங்க. என் நாமத்தினாலே இந்த வசனம் தயவு செய்து எல்லாருமே மனசுல ஏத்துங்க. எதுக்குன்னா, என் நாமத்தினாலே பிதாவில் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும், ஆமென், எல்லாவற்றையும், தேற்றரவாளன் உங்களுக்குள்ள இருக்கிறானாக்கா எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நீங்கெல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. போயிட்டு அங்க போய் அட்வைஸ் கேட்கணும், இங்க போய் அட்வைஸ் கேட்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், தேவையில்லை. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அவர் உனக்கு எல்லாவற்றையும் போதித்து, ஆமென், எல்லாவற்றையும் போதிப்பார். நீ போவாத, நீ நிறுத்து, அதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத, இது இப்படி செய்யு. பரிசுத்த ஆவியானவர் நல்லதை போதிப்பார். ஆமென். பரிசுத்த ஆவி எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாருங்க பரிசுத்த ஆவி. அதான் நான் சொன்ன, முழங்கால் போடும்போது எல்லாம் கண் முன்னாடி வந்து நிற்கும். நீ உண்மையாவே ஆண்டவர் கூட பேசுறனாக்கா, பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படும் போது நம்மளுடைய பிறப்பின் அடையாளமாக மாற்றும். The birth of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் நம்மளுடைய பிறப்பின் அடையாளமாக, the birthmark of the Holy Spirit, பரிசுத்த ஆவி நம்மளுடைய பிறப்பின் அடையாளமாக மாறும். 5வது காரியம், birthmark of witness, சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். வில்லியம் வாசி. 5வது அதிகாரம் 9. ஆமென். ஆமா, இங்க பாருங்க, நாம் தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி எப்படி இருக்குமா, அதிகமா இருக்கும். ஸோ சாட்சியா வாழ்றது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. சாட்சியா வாழணும். உங்களால் எப்படி சாட்சியாக இருக்க முடியுது? என நிறைய பேர் கேட்பாங்க. நான் என்னுடைய சில நேரங்களில் என்னுடைய ஃபேஸ்புக்லேயோ அல்லது மற்ற காரியங்கள் சில என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது நான் யூத் மீட்டிங்கில் எடுத்த பிள்ளைகளையோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேதனைப்படுவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி யூத் மீட்டிங்கில் இருந்தவங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அப்போ ஹோப் சென்டர் கிடையாது. யூத் மீட்டிங்கில் இருந்தவங்க, என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க, என் கூட உட்காந்து ஆண்டவரை பற்றி கேட்டவங்க, இன்னைக்கு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா சூப்பராக உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச் ஹியர், நீ சாட்சியாக வாழ்றது ஒரு பெரிய சவால். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாட்சியாக வாழ்றது ஒரு பெரிய சவால். ஆனால் சாட்சியாக வாழ்ந்து பாரு. அதுதான் இங்கே சொல்றது. நம்முடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கும். தேவன் தமது குமாரனை கொடுத்து சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசினாலே அவன் பொய்யனாய் இருக்கிறான். பிதாவானவர் இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அந்த உண்மையான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்காரு. நான் சாட்சியா வாழ்வேன். நம்முடைய சாட்சியை கெடுத்துக்க கூடாது. ஒரு தடவை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையா, சாட்சியா வாழ்ந்துப்பார். என் வாழ்க்கையில நான் அதை தான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, பின்னோக்கி போகவே மாட்டேன். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, நீர் கோடி கோடியா கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கோடி கோடியில இன்னும் வரல. எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீர் என்ன எங்க கூட்டிக் கொண்டு போனாலும் நான் சாட்சியா தான் இருப்பேன். நான் சாட்சியாக தான் வாழ்வேன். நான் சினிமா பார்க்க மாட்டேங்க, சினிமா பாட்டை பாட மாட்டேங்க, நான் இதை சிகரெட் பிடிக்க மாட்டேங்க, கஞ்சா எடுக்க மாட்டேங்க, நான் இப்படிப்பட்ட பாவத்தில் நான் ஒத்துழைக்க மாட்டேங்க. சாட்சிங்க, இதெல்லாம் சாட்சி. உன் சாட்சியை காப்பாற்றி கொள்றது ரொம்ப கஷ்டம்.
ஆனா கர்த்தர் அவங்களுக்கு என்ன சொல்றாருனாக்கா, the birth mark of witness, என்ன இதை என்ன சொல்றாருனாக்கா கர்த்தர், அதாவது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எங்க? உலகம் முழுவதும் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சாட்சியா வைப்பாரு. அல்லேலூயா. நான் அதை தான் என்ஜாய் பண்றேன் என்னுடைய லைஃப்ல. நான் அதை என்ஜாய் பண்றேன் உண்மையாகவே. உலகம் முழுவதும் கொண்டு போய் உன்னை சாட்சியா வைப்பாரு. நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாரு. நீ சாட்சியா, உன்னுடைய சாட்சியை இழக்காம நீ சாட்சியா வாழ்ந்து பாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று பாரு. கர்த்தர் உனக்காக என்ன சொல்றாரு பாருங்க, நீ பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், எங்க? சென்னை டு பூமியின் கடைசி பரியந்தம். ஆமென். சென்னை டு நெவர் எண்ட். சென்னை டு அமெரிக்கா கிடையாது, சென்னை டு கனடா கிடையாது, சென்னை டு ஜெர்மனி கிடையாது. பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை தேவை? அப்ப சாட்சியா எழுந்துப்பார். கையை தூக்குறதுல நம்ம ஆட்கள்லாம் கில்லாடிங்க, என்ன கில்லாடிங்க, எல்லாத்துக்கும் கையை தூக்கிடுவோம். ஆனா சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். the birth mark of believers, இதெல்லாமே 5 பாயிண்ட்ங்க. the birth mark of believers, விசுவாசிகளுடைய பிறப்பினுடைய அடையாளங்கள். love, என்ன நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? முதலாவது அன்பு, birth mark of love, அன்பு. இரண்டாவது வந்து obedience to his commandments, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. the birth mark of truth, உண்மை. நான்காவது காரியம் the birth mark of holy spirit, பரிசுத்த ஆவியானுடைய அடையாளங்கள் உங்கள் மீது இருக்கணும். நான் ஐந்தாவது காரியம் the birth mark of witness, சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். பாஸ்டர் இதெல்லாம் பண்றோம், சரி ஒத்துக்கிறோம் நீங்க சொல்றதெல்லாம், இதுல என்ன கிடைக்கும்? நீங்க அப்படி கேட்குற ஆள் தானே, கொசுறு கேட்குற ஆளாச்சே. என்ன கொசுறு போடாம விடுவீங்களா? வா சொல்லி தர அதிகம். என்ன அதாவது அந்த கொசுறு என்னன்னாக்கா, அதாவது உங்ககிட்ட அது இப்படி நம்ம இருக்கிறதுனால, இப்படி வாழ்கிறதுனால வசனத்தின் மூலமாவே நான் காட்டி கொடுக்குறேன் அந்த கொசுருவை. எபேசியர் எடுத்துக்கங்க, எபேசியர் 3வது அதிகாரம், சூப்பரான வசனம். இதை பார்த்துட்டு இதில் தான் என் மெசேஜை தொடங்கிட்டு வேற எங்கேயோ போய் முடிச்சேன். அப்புறமா நான் இந்த வசனத்தை வச்சு தான் ஆராய்ச்சி பண்றேன். ஆவியானவர் விடவே மாட்டார். நீ இப்படி பேசுன்றாரு, என்ன நான் என்ன பண்றது? சரி நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். 3வது அதிகாரம் 22வது வசனம், இத்தனையும் எனக்குள்ள இருக்கும் போது, இந்த 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. எப்படி செய்வாரா? நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிறவர். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள், சாட்சி, அவருடைய விட்னஸ், பரிசுத்த ஆவி, இத்தனை 5 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போது 3:20 என்ன சொல்றாரு? நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு, ஆண்டவரே நான் எப்படியாச்சும் ஃபாரின் போயிடணும், நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். எப்படி செய்வாரா? நீ நினைச்சபடியே செய்யறன்னு சொல்றாரா? நீ வேண்டிக் கொள்ற மாதிரியே செய்யறன்னு சொல்றாரா? நீ வேண்டிக் கொள்ற மாதிரியே நான் செய்யறேன், நீ நினைச்ச மாதிரியே நான் செய்யறேன். என்ன சொல்றாங்க? மிகவும் அதிகமாய். அந்த வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க. மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமா நான் செய்வேன். எப்படி செய்வேன்? நீ கேட்கறதுக்கு மேலதான் நான் செய்வேன், நீ வேண்டிக் கொள்றதுக்கு மேலதான் நான் செய்வேன். ஹலோ, 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்தாதான் the birthmark of Christian birthmark, spiritual birthmark. இந்த அச்சடையாளங்கள் எனக்குள்ள இல்லைனாக்கா நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக செய்கிறோம். மிகவும் அதிகமா செய்வார், மிகவும் அதிகமா. நான் அதை என்ஜாய் பண்றேன். ஆமென். நான் அதை என்ஜாய் பண்றேன். ஹல்லேலூயா. என்னால காணாத ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகள் மூலமா நான் பார்க்கிறேன். ஆமென். என்னால பார்க்க முடியல, என்னால அனுபவிக்க முடியல. ஆனா நான் வேண்டி இருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கும் அதிகமா யார் மூலம் செய்வாரு? பிள்ளைகள் மூலமா செய்வாரு. அல்லேலூயா. அனுபவிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அனுபவிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும், நீ சர்ச்சுக்கு வந்துட்ட, நீ சர்ச்சுக்கு வரனாக்கா அது மேல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். உன் வாழ்க்கை மாறணும்,
உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு அன்பு இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தாவி இருக்கணும், உன் வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் போது நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேலாக செய்கிறவர். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தாவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு தெளிவாக பேசி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்கள் மட்டுமல்ல, இன்னும் நீ சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அச்சடையாளங்களாக மாறட்டும் ஐயா. ஒரு விசுவாசியின் அச்சடையாளங்களாக மாறட்டும். கர்த்தர் காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.